Guys, good morning. Good morning, ma'am. Good morning, sir. Voice audible? Yes, ma'am. Okay. Screen visible, Dana. Yes, ma'am. Okay. ஸோ நேத்து லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம அலெக்சாண்டர் போப் வரைக்கும் பார்த்திருந்தோம். ஸோ அலெக்சாண்டர் போப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் திங் அப்படின்ற லைன் வந்து எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தப்ப தான் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அலெக்சாண்டர் போப்போட ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தோம். பாஸ்டல்ஸ், எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், ரேப் ஆஃப் லாக், 3 ஹார்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்தேன். யார் எழுதியிருப்பா அப்படின்னா 3 பேர். 3 ஹார்ஸ் ஆஃப் மேரேஜ் 3 பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. ஜான் கே, அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜான் அர்புத்ராட் அப்படின்னு பார்த்தோம். அலெக்சாண்டர் போப்பும் ஜான் அர்புத்ராட்டும் என்ன தொடர்பு? Physician. பிசிஷியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அர்புத்ராட்டுக்காக ஒரு ஒர்க்கும் எழுதியிருப்பாரு. எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஹூ among the following friends of every man, the main protagonist of the best known morality play every man, stays with him when he leaves the world to face death? இதுல எவ்ரி மேன் அப்படின்றது ஒர்க்கோட நேமும் கூட as well as ப்ரொட்டகனிஸ்டோட நேமும் எவ்ரி மேன் தான். ஓகேவா? இது வந்து ஒரு மொராலிட்டி பிளே. நம்ம நிறைய மொராலிட்டி பிளேஸ் ஓப்பனிங்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல ஒன் ஆஃப் த பிளே தான் எது அப்படின்னு சொன்னா எவ்ரி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் as well as ஒர்க்கோட நேமும் எவ்ரி மேன் தான். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்ரி மேன் வந்து இறந்து போகும்போது டெத்தை வந்து ஃபேஸ் பண்ணும்போது யார் வந்து கூட இருந்தா, கூட இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூட்டியா, நாலேஜா, குட் டீட்ஸா, ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா குட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல நம்மளோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸையுமே ஒரு கேரக்டரா அப்பியர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எவ்ரி மேன் அப்படின்றது கதையோட நேமும் எவ்ரி மேன் தான். ஆஸ் வெல் அஸ் ப்ரொட்டகனிஸ்டோட நேமும் எவ்ரி மேன் தான் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ எவ்ரி மேன் அப்படின்ற அந்த பர்சனோட லைஃப்ல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. ஃபெல்லோஷிப்பு, கிண்ட்ரெடு, கசின், பியூட்டி, நாலேஜ், ஸ்ட்ரென்த் நிறைய பேர் இருந்தாங்க. இது கூட குட் டீடும் ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ யார் வந்து அவன் இறந்து போகும்போது அந்த ஜேர்னில கூட இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா குட் டீட் அப்படின்னு அந்த கேரக்டர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்திருக்கும். ஏன்னா மீதி எதுவுமே நம்ம லைஃப்ல வந்து டில் எண்ட் வரைக்கும் வரப்போறது கிடையாது அப்படின்றத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை வந்து அந்த மொராலிட்டி பிளே வந்து நமக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா? முதல்ல எவ்ரி மேன ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது குட் டீட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். எதனால அப்படின்னு சொன்னா எவ்ரி மேன் வந்து நிறைய சின்ஸ் பண்ணியிருப்பான். அதனால அந்த குட் டீட்னா நல்லது பண்றது, நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குட் டீட். அது வந்து ஓப்பனிங்ல ரொம்ப வீக்கா இருக்கும் இனிஷியலா. தென் லேட்டரா எவ்ரி மேன் வந்து அவன் பண்ண தப்புக்கு, சின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபர்கிவ்னஸும், பெர்னஸும் அவங்க கேட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், கதை போக போக அவனோட கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆயிட்டு இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் யார் கூட இருப்பா அப்படின்னு சொன்னா குட் டீட் தான் கூட இருப்பாங்க. மொராலிட்டி பிளே அப்படின்னு சொன்னா இப்ப நான் ஒரு ரீடர் இல்லைன்னா நான் வந்து டிராமா பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு பிரின்சிபல் இல்ல எத்திக்ஸ்னா என்ன, வர்ச்சுஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து அந்த கதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம மொராலிட்டி பிளே அப்படின்னு பாக்குறோம். ஸோ ரொம்பவே கம்மியான மொராலிட்டி பிளே தான் இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல மொராலிட்டி பிளேல கொஸ்டின் வருது. 4 கொஸ்டின் கொடுத்து இதுல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, எது உண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த விதத்துல பார்த்தா இது நெட் கொஸ்டின், விஸ்டம், எவ்ரி மேன் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் பிரைட் ஆஃப் லைஃப். இது எல்லாமே நெட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால மொராலிட்டி பிளே எது மொராலிட்டி பிளே அப்படின்றது தெரியணும். பிரைட் ஆஃப் லைஃப், த கேஸ்ட் ஆஃப் பிரசவரன்ஸ், விஸ்டம் அப்படின்றது அதோட டைட்டில் தான். இஸ் ஆல்சோ கால்ட் மைண்ட், வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் மேன் கைண்ட், அப்புறம் எவ்ரி மேன். ஓகேவா? இங்கிலீஷ் மொராலிட்டிஸ் வந்து என்னன்னு சொன்னா மேக்ரோ பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிளியரா அந்த கொஸ்டின்? Yes, ma'am. ஸோ தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதெல்லாம் மொராலிட்டி பிளே அப்படின்றத மட்டும் படிச்சுக்கோங்க. த பிரைட் ஆஃப் லைஃப், த கேஸ்ட் ஆஃப் பிரசவரன்ஸ், விஸ்டம், மேன்கைண்ட், எவ்ரி மேன் அப்படின்னு பார்க்குறோம். எவ்ரி மேன் கூட கடைசி வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னா குட் டீட் தான் கூட இருந்துச்சு. ஓகேவா? ஹூ அமௌங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அசோசியேட்டட் வித் லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் நாட் அசோசியேட்டட் வித்? கால்ரிஜா, சதையா, வில்லியம் பிளேக்கா, வேர்ட்ஸ்வர்தா? William Blake.
வில்லியம் பிளேக். ஓகேவா? இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல யார் வந்து நாட் அசோசியேட்டட், யார் வந்து உள்ள இந்த கூட்டத்துக்குள்ள வரமாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, வில்லியம் பிளேக் தான் வரமாட்டாங்க. இவங்க 3 பேத்தையும் பார்த்து டெரோகேட்டரி டெர்மா லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பார்ல, அவர் யாரு? என்ன ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகும் அவர் நேம்? Yes. என்ன சார்? Yes, sir, ma'am. எஃப். S- எஃப். பிரான்சிஸ் ஜெஃப்ரி. oh, சோ யார் வந்து இந்த 3 பேத்தையுமே வந்து லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி டெரோகேட்டரி டெர்ம் சொல்லி திட்டுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து பிரான்சிஸ் ஜெஃப்ரி. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், சதே இவங்க 3 பேருமே ஏர்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேட் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அப்படின்னா பைரன், ஷெல்லி, கீட்ஸ். இவங்க 3 பேருமே நம்ம லேக் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 3 பேரையும் பார்த்து லேக் போயட் அப்படின்ற இந்த டேர்மை யார் யூஸ் பண்ணான்னு கேட்டா பிரான்சிஸ் ஜெஃப்ரி. எந்த ரிவ்யூல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எடின்பர்க் ரிவ்யூ. எடின்பர்க் ரிவ்யூ எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்துச்சு அப்படின்னா 1802ல இருந்து 1829 வரைக்கும் அது உயிரோட இருந்திருக்கும். ஓகேவா? அதோட எடிட்டர் தான் யாரு அப்படின்னு சொன்னா பிரான்சிஸ் ஜெஃப்ரி அப்படின்னு பாக்குறோம். இது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. இதுல 2 கொஸ்டின் இருக்கு. யார் திட்டுனா, யாரெல்லாம் திட்டுனாங்க, அப்புறம் எந்த ரிவ்யூல திட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடின்பர்க் ரிவ்யூ எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்றது எக்ஸஸ் பாயிண்ட் தான். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு நோ. பிகாஸ் நமக்கு ரிவ்யூஸ வந்து chronologyல அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்ல இயர் வந்து டைரக்ட்டா கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியுறது வந்து 1802ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது கீழ ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது, வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1770ல born ஆயிருப்பாங்க அப்படின்றது தெரியும். எங்க பொறந்திருப்பாரு அப்படின்னா, காக்கர்மவுத், கும்பர்லாண்ட்ல தான் அவர் வந்து பொறந்திருப்பார். ஓகேவா? வேர்ட்ஸ்வொர்த் வந்து எந்த இயர்ல போயட் லாரட்டா இருந்திருப்பாரு அப்படின்னா 1843ல இருந்து 1850 வரைக்கும் இருந்திருப்பாரு. சதே வந்து 1813ல இருந்து 1843 வரைக்கும். அதுக்கப்புறம் டெனிசன் வந்து 1815ல இருந்து 1892 வரைக்கும். இது ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சதே தான் இருப்பாரு. சதே தான் வந்து 1813ல இருந்து 1843. சதே போனதுக்கு அப்புறம் யார் போயட் லாரட் பதவிக்கு வந்திருப்பா அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த். அதுக்கப்புறம் தான் யார் வந்திருப்பா அப்படின்னா டெனிசன். ஓகேவா? ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன் 1850ல இருந்து 1892 வரைக்கும் இருந்திருப்பாரு. இவர் தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் போயட் லாரட் பதவியில ரொம்ப வருஷம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா டெனிசன் தான். 1850ல இருந்து 1892 வரைக்கும் அவர் இருந்திருப்பாரு. ஓகேவா? கிட்டத்தட்ட 42 இயர்ஸ் வந்து அந்த பதவியில இருந்திருப்பாரு. வேர்ட்ஸத்தை பொறுத்தவரை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும், காமன் பீப்புளோடது அப்படின்றத அவர் ப்ரெஃபர் பண்ணுவாரு. ஏன்னா போம் அப்படின்னாலே ஸ்டாண்டர்டா புரியாம வித்தியாசமா மெட்டபரிக்கலா நிறைய இது யூஸ் பண்ணு டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதான் அது வந்து போம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ஸ் வந்து இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காமன் பீப்புள் நம்ம சகஜமா ரோட்ல டெய்லி பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கிற காமன் பீப்புள்ஸ்க்கு சிம்பிள் லாங்குவேஜ் இருக்கும்ல அதுல கூட போம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்றதுதான் வேர்ட்ஸ்வொர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? சோ அவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லிரிக்கல் பேலட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 1798ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. கால்ரிட்ஜ் வந்து 4 கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. வேர்ட்ஸ்வொர்த் வந்து 19 கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு பார்த்தா 1800 அப்புறம் தென் அகைன் அது பப்ளிஷ் ஆகும்போது 1802ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ இதுல வர ஃபர்ஸ்ட் போகும்போது ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், லாஸ்ட் போகும்போது டின்டன் அபே. டின்டன் அபேல ரிவர் நேம் என்ன வரும்? why? ரிவர் ஒய் WYE அப்படின்னு தான் பார்த்தோம். ஓகேவா? டின்டன் அபே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வொர்த்தும் டார்த்தி வேர்ட்ஸ்வொர்த் 2 பேரும் சேர்ந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி போய் அந்த இடத்த விசிட் பண்ணும்போது அதுல இருக்க மெமரிஸ் பத்தி பேசுறது தான் என்ன அப்படின்னு சொன்னா டின்டன் அபே. அதோட ஃபுல் டைட்டில் வந்து லைன்ஸ் ரிட்டர்ன் அபோவ் ஃபியூ மைல்ஸ் அபோவ் டின்டன் அபே அப்படின்னு தான் வரும். ஓகேவா? சோ இதுல கால்ரிட்ஜ் வந்து 4 போம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா வாட் ஆர் த 4 போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், த ஃபாஸ்டர் மதர்ஸ் டேல், நைட்டிங்கேல் கான்வர்சேஷன் போம், டூம் கான். இது எல்லாமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? டின்டன் அபே இப்பதான் பார்த்தா ஒரிஜினல் டைட்டில படிச்சுக்கோங்க. நெட் கொஸ்டின் லைன்ஸ் ரிட்டர்ன் ஃபியூ மைல்ஸ் அபோவ் டின்டன் அபே பிளாங்க் கோஸ்ட்ல எழுதிருப்பாங்க. இதுலதான் என்ன வரும்னா பேங்க் ஆஃப் ஒய். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 5 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? எப்போ அப்படின்னு சொன்னா ஜூலை 13 1798 அப்படின்னு பாக்குறோம். 1798 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது VR7, லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்பிரிங், த டேபிள்ஸ் டர்ன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இதுதான் நான் எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல கேட்டுட்டே இருப்பேன். டேபிள் டர்ன் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா அது வேர்ட்ஸ்வொர்த்தோடது. எதுக்கு அப்படின்னு சொன்னா ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட தோஸ் பேரன் லீவ்ஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு டைட்டில் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1925ல. ஓகேவா? ஆல்டஸ் ஹக்ஸ்லி அப்படின்னாலே அவரோட யூட்டோப்பியன் ஒர்க், டிஸ்டோப்பியன் ஒர்க் என்னது? Brave New World, Dystopian, Island, Utopian. பிரேவ் நியூ வேர்ல்ட் வந்து டிஸ்டோப்பியன், ஐலாண்ட் வந்து யூட்டோப்பியன் அப்படின்னு பார்த்தோம். பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? பிரேவ் நியூ வேர்ல்ட் 1932ல பிரேவ் நியூ வேர்ல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி ஐலாண்ட் வந்து பிரேவ் நியூ வேர்ல்ட்ல டபுள் பண்ணா அந்த நம்பர் வரும். ஐலாண்டோட நம்பர் வந்து 64. 61.
ஓகேவா? 61. ஓகே மேம். ஐலேண்ட் வந்து 1961ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேபிள் டர்ன் அப்படின்ற டைட்டில் பார்த்ததுனால, ரவுண்ட் டேபிள் அப்படின்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னா, வில்லியம் ஹாஸ்லிட்டும், லே ஹண்டும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. கிங் அர்தர் அண்ட் த நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் யார் எழுதியிருப்பான்னா, தாமஸ் லோ பீகாக். டேபிள் டாக் அப்படின்னு யார் எழுதியிருப்பான்னா, கால்ட்ரிட்ஜும், வில்லியம் ஹாஸ்லிட்டும். இத்தன டேபிள் இருக்கு. அதனால குழப்பாம டர்ன்னு வந்தா வேர்ட்ஸ்வொர்த், ரவுண்ட் டேபிள்னு வெறுமனே கேட்டா ஹாஸ்லிட்டும், லே ஹண்டும், கிங் அர்தர் அண்ட் த ரவுண்ட் டேபிள்னு கேட்டா தாமஸ் லோ பீகாக், டேபிள் டாக் அப்படின்னு கேட்டா கால்ட்ரிட்ஜும், வில்லியம் ஹாஸ்லிட்டும். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, த த்ரான், லூசி கிரே, மிக்கேல்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து 1800 பப்ளிஷ் ஆயிருக்கும். தெர் இஸ் அ பாஸ்டல் போம் அப்படின்னு பார்க்கிறோம். தட் இஸ் அ பாஸ்டல் போம் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அப்புறம் ஷி டுவெல்ட் அப்பான் அன்ராட்டன் வைஸ். இது எல்லாமே அவரோட போம். இதுக்கெல்லாம் எதுக்கும் சம்மேஷன் தேவையில்ல, இயரும் தேவையில்ல. ஆனா இதெல்லாம் அவரோட ஒர்க் அப்படின்ற ஸ்டஃப் வந்து தெரியணும். ஓகேவா? அவரோட ஒன்லி பிளே என்ன அப்படின்னு சொன்னா, பார்டர்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1797ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் இவரோட கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா, போம் இன் 2 வால்யூம்ஸ் எழுதியிருப்பாரு 1807ல. அதுக்கு கீழ பப்ளிஷ் ஆன போம்ஸ்ன்னு பார்க்கும்போது, ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், டெட் கொஸ்டின். ஓகேவா? ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், டெட் கொஸ்டின். அப்புறம் கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் செப்டம்பர் 3, 1802. அதோட டைட்டிலே செப்டம்பர் 3, 1802 தான். பப்ளிஷ் ஆன இயரும் 1802 தான். ஓகேவா? அதனால கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் செப்டம்பர் 3, 1802 இயர் தெரியணும். அது வந்து 1802 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இம்மார்டாலிட்டி ஓட், அது வந்து 1807ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து கிரேட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய தடவை கேட்ட நெட் கொஸ்டின். ஓகேவா? இம்மார்டாலிட்டி ஓட் வந்து 1807ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து கிரேட் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது அதோட ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு பார்க்கிறோம். இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஹென்றி வாக்வானோட ரெட்ரீட். ஹென்றி வாக்வான படிக்கும்போது சொன்னேன், வேன் எடுத்துட்டு ட்ரீட் வைக்க வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஹென்றி வாக்வான். ஹென்றி வாக்வானோட என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னா, ரெட்ரீட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் மை ஹார்ட் லிப்ஸ் அப், ஓ டு டியூட்டி, சாலிட்டரி ரீப்பர். சாலிட்டரி ரீப்பர் நம்ம காலேஜ் படிக்கும் போதே பார்த்திருப்போம். ஒரு கேர்ள் வந்து தனியா ஃபீல்டுல வந்து நிப்பா. அவ பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ சோகமா இருக்கா அப்படின்றத அவ லைன்ஸ் அஸ் வெல் அஸ் அவ டோன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்றது தான் சாலிட்டரி ரீப்பர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் டேஃபடில்ஸ். டேஃபடில்ஸ் நம்ம நெட்ல கேட்டதே கிடையாது. ஐ வாண்டர் லோன்லி அஸ் அ கிளவுட். இந்த லைன் தான் கேட்பாங்க. ஐ வாண்டர் லோன்லி அஸ் அ கிளவுட் அப்படின்ற லைன் வந்து யாரோடது, இந்த போம் வந்து யாரோடதுன்னு கேட்பாங்க. அது வந்து வேர்ட்ஸ்வொர்த்தோடது. ஓகேவா? அப்புறம் லண்டன் 1802. சோ இவர் வந்து நம்பர் வச்சே 2 ஒர்க் பார்த்துட்டோம். ஒன்னு வந்து வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜ் செப்டம்பர் 3, 1803, 1802 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் லண்டன் 1802. ஓகேவா? இந்த லண்டன் 1802ல அவர் வந்து என்ன இமேஜின் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னா, மில்டனை வந்து உயிரோட திருப்பி எடுத்துட்டு வர மாதிரி நினைச்சு எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் த வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் அப்படின்றது அவரோட போம் தான். அதர் போம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த இடியட் பாய். த இடியட் பாயோட ஓப்பனிங் லைன் தான் என்ன, திஸ் 8 o'clock கிளியர் மார்ச் நைட் அப்படின்றது தான் த இடியட் பாயோட ஓப்பனிங் லைன். அப்ப த இடியட்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? ரஷ்யன் ரைட்டர். தஸ்தவ்ஸ்கி. ஃபியோடர் டாட்டோவஸ்கி. அவரோட ரிமைனிங் ஒர்க் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார்ல, 1866ல பப்ளிஷ் ஆயிருக்கும் சொல்லி. வாட் இஸ் த ஒர்க்? An equal music. என்னடா? An equal music. ஆன் ஈக்குவல் மியூசிக் வந்து விக்ரம் சேத்தோடது. அது 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும். விக்ரம் சேத் வந்து இந்தியன் ரைட்டர். நம்ம யார பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரஷ்யன் ரைட்டர பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபியோடர் டாட்டோவஸ்கி. ஃபியோடர் டாட்டோவஸ்கியோட எந்த ஒர்க் வந்து 1866ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா, கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட். ஆ இதுதான் நெட் கொஸ்டின் ஆஃபன். சரியா? அதனால அத படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1866ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். இயரோட கேட்டிருக்காங்க நிறைய தடவ. சோ கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் அப்படின்ற ஒர்க் வந்து 1866ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோட்ஸ் ஆன் அண்டர் கிரவுண்ட், புவர் ஃபோக், இது எல்லாமே வந்து ஃபியோடர் டாட்டோவஸ்கியோட ஒர்க். பிரதர் கர்மாசோவ். ஓகேவா? இது எல்லாமே நெட் கொஸ்டின். சோ வேர்ட்ஸ்வொர்த்தோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டாலிட்டிக்கல் சோனட்ஸ். இது வந்து எத்தனை சானட்ஸ் இருக்கும்னா 132 சானட்ஸ் இருக்கும். அப்புறம் ரெயின்போ, டு த ஸ்கைலார்க், த ஒயிட் டோ ஆஃப் ரைல்ஸ்டோன், லைன்ஸ் லெஃப்ட் அப்பான் அ சீட் இன் யூ ட்ரீ, த எக்ஸ்கர்ஷன். இது வந்து 1814ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல தான் 9 புக்ஸ் இருக்கும். பீங் அ போர்ஷன் ஆஃப் ரெக்லூஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரிலூட் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அது வந்து growth ஆஃப் குவைட்ஸ் மைண்ட் அப்படின்றது அவரோட சப்டைட்டில். 1805ல எழுதி 1850ல அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இதுல எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னா 14 புக்ஸ். ஓகேவா? வேர்ட்ஸ்வொர்த் நிறைய இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃபன் ரீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளவுதான் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஓகேவா? சோ மேல லிரிக்கல் பேலன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவரோட அதர் போம்ஸ், ரிலேட்டட் டைட்டில், அப்புறம் அவரோட ஒன்லி பிளே என்னன்றத பாத்துக்கோங்க. அப்புறம் போம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்றது அவரோட கலெக்ஷன். அதுக்கு கீழ பப்ளிஷ் ஆன போம்ஸ் எதெல்லாம் 1802ல அப்படின்ற இயர்ல எந்தெந்த ஒர்க் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, லண்டன் அப்படின்ற போமும், கம்போஸ்ட் அப்பான் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ், அது ரெண்டுமே வந்து இயரோட பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ். லண்டன்ல வந்து மில்டன் உயிரோட திருப்பி எஞ்சி வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் இம்மார்டாலிட்டி ஓடு இம்பார்ட்டன்டானது. ஹென்றி வேக்வார்டோட ரெட்ரீட்டை பார்த்து எழுதியிருக்காங்க அப்படின்றதுனால. ஓகேவா? டாஃபடில்ஸோட இன்னொரு டைட்டில் பார்க்கும்போது ஐ வாண்டர் லோன்லி அஸ் அ கிளவுட். இதுதான் நிறைய தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. இடியட் பாய், இடியட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியோடர் டாட்டோவஸ்கி. அவரோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. முக்கியம். கிளியர் தானே வேர்ட்ஸ்வொர்த்? எஸ் மேம்.
அடுத்தது இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். த ஃபர்ஸ்ட் ரெகுலர் இங்கிலீஷ் ட்ராஜடி கார்படக். கார்படக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ட்ராஜடி அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல டோட்டலா எத்தனை ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 5 ஆக்ட்ஸ் இருக்காம். அதுல ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட்ஸ் வந்து ரிட்டன் பை தாமஸ் நார்டன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட்ஸ் யார் எழுதியிருக்காங்க? தாமஸ் நார்டன் எழுதியிருக்காரு. ரிமைனிங் இருக்க 2 ஆக்ட்ஸை யார் எழுதுனான்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். யார் எழுதியிருப்பா? சாக்வெல். தாமஸ் சாக்வெல். ஓகேவா? இது நம்ம படிக்கும்போது நான் 2த்தையுமே சேர்த்து சேர்த்து படிக்க சொல்லுவேன். நார்டன் அண்ட் சாக்வெல், நார்டன் அண்ட் சாக்வெல் அப்படின்னு தான் நான் ரிமைன் ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் சொல்லிக் கொடுத்தப்போ சொல்லிக் கொடுத்தேன். ஸோ கார்படக் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒர்க்ல வந்து டோட்டலா எத்தனை ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 5 ஆக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட்ஸ் யார் எழுதுனா அப்படின்னா தாமஸ் நார்டன் எழுதியிருப்பாரு. அடுத்த 2 ஆக்ட்ஸ் யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா தாமஸ் சாக்வெல் எழுதியிருப்பாரு. ஓகேவா? தாமஸ்க்கு இது டெஃபினட்டா கிடையாதுன்றது தெரியும். அவரோட ஒரே ஒரு ஸ்பானிஷ் ட்ராஜடின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. அது மட்டும் தான் ரிப்பீட்டடா பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஜான் லில்லி அப்படின்னாலே என்ன வரும்? ஷீஸ் என்ன மட்டும் எழுதுவாங்க? என்ன ஜான்ரா மட்டும் எழுதுவாங்க ஜான் லில்லி? ரொமான்டிக் ஜான்ராஸ். காமெடி. ஒன்லி காமெடிஸ். காமெடி. ஒன்லி காமெடி தான் ஜான் லில்லி. ஓகே. யுஃபியிசம், ஃபாதர் ஆஃப் யுஃபியிசம் அப்படின்னு பார்த்திருப்போம். ஜான் லில்லி. ஷீ இஸ் ஒன்லி காமெடி மட்டும் தான் அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ ஜான் லில்லி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெளிவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எலிசபெத்தன் ட்ராஜடியில குவீன் எலிசபெத் வந்து ரூலிங்ல இருக்கும்போது அந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ட்ராஜடி எப்பவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிகாரஸ்கு நாவல், ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ட்ராஜடி என்ன, ஃபர்ஸ்ட் காமெடி என்ன, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்னு ஒன்று உண்டு. ஓகேவா? அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் ட்ராஜடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்படக். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1561ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து எதுல எழுதியிருப்பாங்க அப்படின்னா பிளாங்க் வர்ஸ்ல எழுதியிருப்பாங்க. இதுல டோட்டலா எத்தனை ஆக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 5 ஆக்ட்ஸ் இருக்கும். இதோட ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் என்ன நெட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஃபெரக்ஸ் அண்ட் போராக்ஸ் அப்படின்றது தான் இதோட ஆல்டர்னேட்டிவ் டைட்டில். இதுல தாமஸ் நார்டன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆக்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்புறம் தாமஸ் சாக்வெல் வந்து 2 ஆக்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. இவங்க தான் ஆத்தர். கார்படக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா தாமஸ் நார்டன் அண்ட் தாமஸ் சாக்வெல் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது எலிசபெத்தன் காமெடி. காமெடிக்கும் அந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஸ்டில் ரிமெம்பர் பண்ணா பெட்டரா இருக்குமே தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி கேட்டா கார்படக்கு. ஃபர்ஸ்ட் காமெடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இதான் ஒர்க்கோட நேம். பை நிக்கோலஸ் உடால். நிக்கோலஸ் உடால் அப்படின்றது ஆத்தரோட நேம். ஓகேவா? நிக்கோலஸ் உடால் அதுல ஆல்ரெடி ஆப்ஷன்ல இருப்பாரு. இந்த இருக்கு அதுல நிக்கோலஸ் உடால். சோ நிக்கோலஸ் உடாலோட ஒர்க் வந்து ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காமெடி. ஓகேவா? அவரோட இன்னொரு ஒர்க்க ஒரே ஒரு தடவை ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க. ஃபிளவர்ஸ் ஃபார் லாத்தின் ஸ்பீக்கிங். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நிக்கோலஸ் உடாலோட இன்னொரு ஒர்க். ஃபர்ஸ்ட் காமெடின்னு கேட்டா யூ ஷுட் கோ ஃபார் ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் தான். நான் நிக்கோலஸ் உடாலோட இன்னொரு ஒர்க் என்னன்றது தான் ஃபிளவர்ஸ் ஃபார் லாத்தின் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் காமெடி. செகண்ட் காமெடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேமர் கர்டனோட நீடில் அப்படின்றவங்க. கேமர் கர்டன் வந்து ஆத்தரோட நேம். ஒர்க் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நீடில். சாரி, கேமர் கர்டன் நீடில் தான் டைட்டிலோட டைட்டில். ஐம் சோ சாரி. ஓகேவா? கேமர் கஸ்டன் நீடில் அப்படின்றத ஃபுல் டைட்டில் யார் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா வில்லியம் ஸ்டீஃபன்சனும் ஜான் ஸ்டில்லும். பிகாஸ் அப்கமிங்ல வந்து கிரிட்டிக்ஸ்க்கு வந்து யார் இந்த ஒர்க்கை ப்ராப்பரா எழுதுனா அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதனால மேபி ஸ்டீஃபன்சனா இருக்கலாம், மேபி ஜான் ஸ்டில்லா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ப்ராப்பரா யார் எழுதுனா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஓகேவா? சோ வில்லியம் ஸ்டீஃபன்சனையும் படிச்சுக்கோங்க ஆர் ஜான் ஸ்டில். 2 பேரும் சேர்ந்துலாம் எழுதல. 2 பேருமே தனித்தனி ஆத்தர். யார் இந்த ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணான்றது தெரியல. கேமர் கர்டன்ஸ் நீடில் அப்படின்றது தான் ஃபுல் டைட்டில். இது வந்து செகண்ட் காமெடி அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஸ்டேட்மெண்ட் அமௌங் த ஃபாலோயிங் ரைட்லி அண்ட் இன்வெக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இன்வெக்டிவ் அப்படின்னு சொன்னா மீனிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சலாம். இது ஒரு டிக்ஷனரி மீனிங் தான். இன்வெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டு சொல்லலாமா இன்வெக்டிவ்னா என்னன்னு சொல்லி? go to the chrome, type the word invective. இன்சல்டிங், அபியூசிவ், ஹைலி கிரிட்டிக் லாங்குவேஜ். அப்ப இதுல எது வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் வரலாம் மேம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். இது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் வெக்காபுலரி தெரியணும். டக்குன்னுலாம் தெரிஞ்சது நம்ம டிக்ஷனரி கிடையாதுல்ல. ஸோ இன்வெக்டிவ் அப்படின்னு சொன்னா டினான்ஷியரிங், அப்யூசிவ் ஆர் வெர்பரேட்டிவ் ஸ்பீச் ஆர் ரைட்டிங் அப்படின்னு தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்து ஒன் தான். ஸோ இன்வெக்டிவ்னா என்ன அப்படின்ற மீனிங்கா இன்னைக்கு நம்ம படிச்சுப்போம். அவ்வளவுதான். ஸோ இன்வெக்டிவ் மீனிங் என்னன்னா இன்சல்டிங் ஒரு ஹைலி கிரிட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதை வச்சு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட்மெண்ட் அமௌங் த ஃபாலோயிங் ரைட்லி டிஃபைன்ஸ் எபித்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எபித்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா we can answer it. இது வந்து ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங்லும் இதே டேர்மை கொடுத்து கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு we will see the answer. ஓகேவா? இந்த மாதிரி எபித்தட், எபிடாஃப், எபிகிராம், எபிக்யூர் இது வந்து நம்ம ஓப்பனிங்ல பார்க்கும்போது ஒரு 4 இது இதே மாதிரி கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல படிச்சோம்னு நினைக்கிறேன். எபிகிராம் அதுல தான் படிச்சோம். ஷார்ட் சட்டாரிக்கல் போமெண்ட் ஞாபகம் இருக்கா அந்த மேட்ச் த ஃபாலோயிங்?
நரேட்டர் யாரு அப்படின்றத பத்தி பேசுவோம். இன்னொருத்தர் வந்து ஷார்ட் போம் எழுதுறவருன்னு ஒரு 4 இது படிச்சோம். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. அதே மாதிரி தான் இதுவும். சரியா? கொஸ்டின்ல ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வேர்ட எப்ப வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு குழப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால ஜாலியா அவன் கேட்டுட்டே இருப்பான் இத. ஓகேவா? எபிதாட்னா என்ன? எபிடாஃப்னா என்ன? எபிகிராம்னா என்ன? எபிக்யூர்னா என்ன? இந்த 4 வந்து எப்ப வேணாலும் ஆப்ஷன்லயும் சரி, கொஸ்டின் பேப்பர்லயும் சரி we can see that. சோ எபிதாட் THET அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சனோட குவாலிட்டிய டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃப்ரேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எபிதாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் எக்ஸ்பிரஸிங் த குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பெர்சன். இப்போ ஒரு பெர்சன ஒரு பையனையோ ஒரு பொண்ண பார்த்தா அவ ரொம்ப பிரேவா இருக்கா, இல்ல அவ ரொம்ப அழகா இருக்கா, இல்ல அழகா இருக்கான்றது குவாலிட்டிய எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அவ ரொம்ப பிரேவா இருக்கா, இல்ல போல்டா இருக்கா, இல்லனா ஸ்டபர்ன்னஸ் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தா அவங்களோட குவாலிட்டி அது எல்லாமே. ஓகேவா? அது மேபி குட்டா இருக்கலாம், இல்ல பேடா இருக்கலாம். அவங்க குவாலிட்டிய வந்து அத கூட நம்ம சேர்த்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து எபிதாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரிச்சர்ட் த லயன் ஹார்ட். ரிச்சர்ட் அப்படின்றது அந்த கிங்கோட நேம். லயன் ஹார்ட்ன்றது ஏன் மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அவரோட பிரேவரி, அவர் வந்து அவரோட ரூலிங் அது எல்லாத்தையும் பார்த்து லயன் ஹார்ட் அவருக்கு வந்து அந்த மாரி நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் வந்து லயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அப்ப ரிச்சர்ட் அப்படின்ற பெர்சனோட குவாலிட்டி இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதனால இது வந்து எபிதாட்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கிறோம். எபிதாட்னா என்னன்னு புரியுதா? THET. Yes, ma'am. அதர்ஸ் Yes, ma'am. புரியுது. புரியுது எபிதாட் sir. அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? எபிடாஃப் TAPH. TAPHனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட டூம் ஸ்டோன்ல வந்து எழுதி வைப்பாங்க தெரியுமா? ஆ இவங்க வந்து இன்னாரு, அன்னாருன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, ஒரு சில பேர் வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு இதுதான் ஃப்ரேஸா வேணும்னு சூஸ் பண்ணிட்டு போற பீப்பிள்ஸும் இருக்க தான் செய்றாங்க. சில பேர் அவங்க இருந்த குவாலிட்டிய வச்சு ஒரு ஃப்ரேஸ் எடுத்து பைபிள்ல இருந்தோ, இதுல இருந்து கோட் பண்ணுவாங்க. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவோம். Epitaph means a phrase or form of words written in a memory of a person who has died, especially on inscription on a tombstone ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எபிடாஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது வந்து டூம் ஸ்டோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டபுள் டைம் டி வரல. ஒரே ஒரு தடவை தான் டி வந்திருக்கு. அந்த ஒரு டி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, டூம் ஸ்டோனை மீன் பண்ணுது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். ஒரு பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் கல்லறையில எழுதுற வேர்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எபிடாஃப் அப்படின்னு சொல்லுவோம். எபிதாட் டபுள் டைம் டி வந்திருக்கு. அது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்சனோட குவாலிட்டி என்ன அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுது. எபிகிராம நம்ம ஓப்பனிங்ல இருக்க மேட்ச் த ஃபாலோவிங்லேயே பார்த்தோம். நெட் கொஸ்டின் இது வந்து எபிகிராம்னா என்ன அப்படின்னா, ஷார்ட் சட்டைரிக்கல் போகும்போது தான் எபிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது எபிக்யூஆர். எபிக்யூஆர் அப்படின்னா கியூர்னு ஒரு வேர்ட் இருக்கு. CURE. கியூர்னா சரியாகிறது அப்படின்ற மாதிரி சொல்ற நம்ம கியூர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து பிளஷர் அவங்களுக்கு எதுல இருக்கும் அப்படின்னா, ஃபுட்லயும் ட்ரிங்க்ஸ்லயும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எபிக்யூர்னு சொல்லுவோம். சோ கியூர் எது வந்து எதுக்கு தீர்வு அப்படின்னா, கடைசியா சாப்பாடும் குடியும் அப்படின்ற மாதிரி கியூர். ஓகேவா? சோ எபிகிராம் வந்து ஷார்ட் சட்டாரிக்கல் போம். எபிக்யூர் வந்து பிளஷர் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். எபிடாஃப் வந்து டூம் ஸ்டோன். டபுள் டி வந்தா குவாலிட்டி. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. இப்போ இத பார்க்கலாமா? Which of the following statement among the following rightly defines a epithet? டபுள் டைம் டி வந்திருக்கு. அப்போ இது வந்து எதை மீன் பண்ணிருக்காங்க? Character of a person. அப்போ ஆன்சர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு? Second one. அவ்வளவுதான். ஓகேவா? phrase used to define a characteristics, quality or attribute some person or a thing அப்படின்னு சொன்னா அது வந்து epithet அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க. phrase suited for inscription on a tomb on memorialனு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல என்ன வரும்? Epitaph. TAPH வரும். ஒரு தடவை தான் டி வரும். அந்த டி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, டூம் ஸ்டோனை மீன் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சுச்சுலடா? குழப்பறேனா? இல்ல மேம். புரியுது. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல வரும். போயிட்டு குழப்புதுன்னு சொல்லி ரெக்ரெட் பண்ணாதீங்க. கொஸ்டின் பேப்பர மட்டும் எனக்கு படிச்சுட்டு போங்க. வேற எதையும் நீங்க எனக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போ வேணாம். எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி 250 கொஸ்டின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், காம்ப்ரிஹென்ஷன் இத மட்டும் முடிச்சுட்டு போங்க. இதுல நீங்க டிப்ல இருந்தாலே ஃபார் ஷூர் நெட் கிளியர் ஆகும். சரியா? Which statements rightly define or describe utopia? யூட்டோபியா அண்ட் டிஸ்டோபியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூட்டோபியானா என்னன்னு தெரியும், டிஸ்டோபியானா என்னன்னு தெரியும். சோ ஸ்டேட்மெண்ட் பார்த்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிடலாமா? சோ யூட்டோபியா அப்படின்ற புக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோடது? தாமஸ் மூரோடது. சோ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல ரீட் பண்ணுங்க. எது வந்து கரெக்ட்டா சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இதுல இருக்கிறதுல 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆப்ஷன்ஸும் காட்டிட்டேன். ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்னா which rightly describe எது வந்து கரெக்ட்டா யூட்டோபியா டிஸ்டோபியாவை எது வந்து கரெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ you have to choose. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காங்க? தாமஸ் மோர் வந்து யூட்டோபியா எழுதினாரு 1516ல. அது வந்து ஒரு எஸ்ஸே. 4 புக்ஸா இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இத வந்து எத பார்க்கணும் அப்படின்னா 4 புக்கா. அது வந்து நான் சொல்லிக் குடுக்கல. அது எத்தன புக் அப்படின்றத. நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன். தாமஸ் மோரோடது யூட்டோபியா 1516ல பப்ளிஷ் ஆகும்ன்றத நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்திருப்பேன்.
நெக்ஸ்ட் தாமஸ் மோர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு அப்ளை. ஓகேவா? ஹி இஸ் அ ஃபர்ஸ்ட் மேன் டு அப்ளை யூட்டோபியா அப்படின்ற லிட்டரரி ஜர்னரை அவர் தான் அப்ளை பண்ணாரு. எதுல இருந்து அப்படின்னு சொன்னா அவரோட இமேஜினரி ரிப்பப்ளிக் யூட்டோபியால இருந்து அப்படின்னு சொல்லி. யூட்டோபியானா என்ன சொன்னா எவ்ரிதிங் வில் பி பெர்ஃபெக்ட். பிளேட்டோட ரிப்பப்ளிக் இருக்குல்ல, அவர் வந்து ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசியிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவரும் யூட்டோபியாவை பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? சோ அதுதான் அவரோட இமேஜினரில இருந்து தான் யூட்டோபியா அப்படின்ற விஷயத்த பேசினாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க சர் தாமஸ் மோரோடது. ஓகேவா? அப்புறம் சர் தாமஸ் மோர் யூட்டோபியா வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரிஜினலா அது என்ன லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது? நான் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன French. லாங்குவேஜ்ல எழுதிருப்பாங்க ஒரிஜினலா? French. என்னடா? Latin, ma'am. லாட்டின். தயவு செஞ்சு மாத்தி சொல்லிடாதீங்க. 100 தடவை சொல்லி கொடுத்திருக்கேன் கிளாஸ்ல. அது லாத்தின்ல எழுதப்பட்டது, லாத்தின்ல எழுதப்பட்டதுன்னு. சோ அது டெஃபினட்டா கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதவே இல்ல ஒரிஜினலா எழுதும்போது லாத்தின்ல எழுதியிருப்பாங்க. அப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். ரால்ஃப் ராபின்சன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது வந்து அவரோட மாமனாரா ஏதோ மொற சொல்லி சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அப்புறம் ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 அப்புறம் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த 2 வொர்க்ஸுமே டிஸ்டோபியன் ஆன்டி யூட்டோபியன் டெக்ஸ்ட்னு சொல்றாங்க. டிஸ்டோபியனாலும் ஒண்ணுதான், ஆன்டி யூட்டோபியனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? யூட்டோபியன் அப்படின்றதுல ஆன்டி ஃப்ரண்ட்ல சேர்த்துட்டாங்கன்னா ஆப்போசிட் வேர்டுன்னு அர்த்தம். அப்ப அதுவும் டிஸ்டோபியனை தான் மீன் பண்ணுது. இது கரெக்டா தப்பா? Correct, ma'am. கரெக்ட். ஏன்னா ஜார்ஜ் ஆர்வெலோட 1984ம் சரி, ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டும் சரி ரெண்டுமே டிஸ்டோபியன் ஒர்க் தான். ஆல்டஸ் ஹக்ஸ்லி ஜார்ஜ் ஆர்வெலோட 1984 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1930s. 1949. இவரோட அனிமல் ஃபார்ம் வந்து 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து 1949ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது 19ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 1984 தான் ஒர்க்கோட டைட்டில். சரியா? இந்த 19 அப்படியே தூக்கி போடுங்க. போட்டுட்டு இதுல 8ன்னு ஒரு நம்பர் இருக்கா? 8 பாதியா உடைங்க. பாதியா உடைச்சா என்ன வரும்? 4. 4. லாஸ்ட் நம்பர் 9. புரியுதா? 19ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 19 அப்படியே போடுறீங்க. 8 பாதியா உடைக்கிறீங்க. 4 போடுறீங்க. அடுத்தது அகைன் 9. சோ 1949. இப்படிதான் இயர் 9 ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். 1949. ஓகேவா? அவரோட அனிமல் ஃபார்ம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகும்னா அதுல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 1945. இந்த 2 இயருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருக்கும். 1949, 1945 2 இயரையும் படிச்சுக்கோங்க. ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 19 32. அவ்வளவுதான். 1932. சரியா? இப்ப 2க்கும் இயர் தெரிஞ்சிச்சு. இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? டி வந்து கன்ஃபார்மா உண்டுன்றது தெரியும். சி வந்து கன்ஃபார்மா கிடையாதுன்றது தெரியும். ஓகேவா? Then Thomas More, More's Utopia was translated into French, German and Spanish by Ralph Robinson அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் வச்சு ஃபர்ஸ்ட் சரியா இல்லையா அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். சி வந்து கிடையாது. அப்போ சி எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்கோ அவனெல்லாம் தூக்கி வெளியில போட்டுலாம். ஏ ஆர்டிக் கிடையாது. செகண்ட் ஒன்னு ஆர்டிக் கிடையாது. ஏன்னா அவன் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க ஒரிஜினலான்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. லாத்தின்ல தான் எழுதியிருக்காங்க. சரியா? பியும் டியும் டியும் ஈயும் இருக்கு. டி ஆல்ரெடி கரெக்ட்னு தெரியும். ஆனா டி வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு. இந்த டியும் இருக்கு, இந்த டியும் இருக்கு. இப்ப பியும் ஈயும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். பி இந்த இருக்கு. ஓகேவா? அப்புறம் இ இந்த இருக்கு. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா தேர்ட் ஒன் தான் ஆன்சர். பி அண்ட் டி இதா இருக்கு. பி அப்புறம் டி இது ரெண்டும் தான் ஆன்சர். ஓகேவா? இதுல ஏன் உண்டு ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன கொடுத்திருந்தாங்க? தாமஸ் மோரோட யூட்டோபியா வந்து 4 புக்ஸா டிவைட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது 4 புக்ஸ் கிடையாது, 2 புக்ஸ். இனிமே படிச்சுக்கோங்க. தாமஸ் மோரோட யூட்டோபியா எத்தனை புக்ஸ்? வெறுமனையா 2 புக்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் புக்ல எதை பத்தி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு டயலாக் ஃபார்மேட்ல இருக்குமா? எதை பத்தி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆஃப் இங்கிலாண்டை பத்தி டீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் இங்கிலாண்டை பத்தி. இதே மாதிரியே ஒருத்தர் வந்து எனக்கு இங்கிலாண்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அசிங்கமே படாம எம்பாரஸ்மெண்டே இல்லாம அட்மயர் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துருப்பாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. இது நம்ம போன தடவை பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல. யாரு? அவரோட ஆட்டோபயோகிராஃபி அதுக்குள்ளதான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எனக்கு இங்கிலாந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு அந்த புக்குள்ள. 1951ல அந்த ஒர்க் கூட பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்தியன் ரைட்டர். நிராஜ் சி சௌத்ரி. நிராஜ் சௌத்ரியோட எந்த ஒர்க்டா? ஆட்டோபயோகிராஃபி. Autobiography of an Unknown Indian. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன்ல நிராஜ் சௌத்ரி என்ன சொல்லியிருப்பாரு? இங்கிலாந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அட்மிரேஷன் ஒத்துருந்திருப்பாரு. 1951ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சீக்வல் என்ன பார்த்தோம்?
Great Thai Hand Anarch. தை ஹேண்ட் கிரேட் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்குள்ள தான் வந்து மேத்யூ ஆர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு இவ்வளோ பாயிண்ட் அதில் பார்த்தோம். ஓகேவா, எனக்கு இங்கிலாந்து பார்க்கவும் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. கெட்டிங் பேக் டு த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் புக்ல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா டயலாக் ஃபார்மேட்ல எதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் இங்கிலாந்து பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் புக்ல எதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐடல் சொசைட்டி ஆஃப் யூட்டோபியா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இனிமே என்ன தெரியணும், தாமஸ் மோரோட ஒர்க் வந்து யூட்டோபியா 1516 பப்ளிஷ் ஆச்சு. அது ஒரிஜினல் லாங்குவேஜ் லாத்தின்ல எழுதினாங்க. டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னா 2 புக்ஸா இருக்கு, 4 கிடையாது. ஓகேவா, சோ அதனால ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பி. ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்ட். தாமஸ் மோர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த டேர்ம் யூட்டோபியா அப்படின்றத காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அப்போ நீங்க கேட்க கூடாது எப்படி வந்து பிளேட்டோ புக்லயே நம்ம யூட்டோபியா அப்படின்ற வேர்டை பார்த்தோம்னு சொல்லிட்டு, அது நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அங்க ரிபப்ளிக் அப்படின்றது ஐடியல் ஸ்டேட்டை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதுவும் ஒரு யூட்டோபியா பத்தி தான் பேசியிருக்காங்க. நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம். பட் டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னா தாமஸ் மோர். சார் தாமஸ் மோர் தான் அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாரு 1516 அவரோட ஒர்க். ஓகேவா, அதுலதான் ஐடல் சொசைட்டி அப்படின்ற அந்த லிட்டரரி ஜான்ராவை எடுத்து தாமஸ் மோர் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அதனால ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்ட் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் சி. ஸ்டேட்மெண்ட் சி வந்து இன்கரெக்ட். எதுக்குன்னா யூட்டோபியா வந்து ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ் எழுதிருப்பாங்க அப்படின்னா லாத்தின்ல தான் எழுதிருப்பாங்க, இங்கிலீஷ்ல கிடையாது. ஓகேவா, லேட்டரா தான் அது எதுல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் அதர் லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டியும் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் டி வந்து ஏன் கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் ஆர்வலோட 1984 அண்ட் ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்ட், இது ரெண்டுமே வந்து எதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஸ்டோபியன் லிட்டரேச்சரோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஜார்ஜ் ஆர்வலோட 1984 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. 1949. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் இ வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னு சொன்னா ரால்ஃப் ராபின்சன் டிரான்ஸ்லேட்டட் யூட்டோபியா இன்டு இங்கிலீஷ். அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு நவுண்டுட்டாரு. பிரெஞ்சுல, ஜெர்மன்ல, ஸ்பானிஷ்ல ஒன்னும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கல. ஓகேவா, சோ ஒரிஜினல் வெர்ஷன் வந்து லாத்தின், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா அவரோட மருமகனா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஓகேவா, சோ ரால்ஃப் ராபின்சன் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. புரிஞ்சுச்சா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே? Yes, ma'am. சோ தாமஸ் மோரோட யூட்டோபியா எத்தனை புக்ஸ்? 2. ஓகே, யார் டேர்ம் காயின் பண்ணா? Thomas More. தாமஸ் மோர் தான். எந்த வருஷம்? 1516. 1516ல. என்ன லாங்குவேஜ் ஒரிஜினலா எழுதியிருக்காங்க? Latin. என்ன லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? English. யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா? Ralph Robinson. இதா இருக்கா ரால்ஃப் ராபின்சன். ஓகேவா, இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருப்பாரு. கிளியர் அந்த கொஸ்டின்? எஸ், கிளியரா? கிளியர்க்கா? இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லயே பார்த்தோம். ஏன்னா இது ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 கொஸ்டின் பேப்பர் தானே, அதனால அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. த போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன், ஜீன் பிராங்கைஸ் லாயரோட ஒர்க். இது எந்த இயர்ல முதல்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். இயர் வந்து நெட் கொஸ்டின். 80. 1979. ஒரு வருஷம் கூட சொல்லிட்டீங்க. 1979. ஓகேவா, போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் அண்ட் ரிப்போர்ட் ஆன் நாலேஜ் அப்படின்றது அந்த ஒர்க்கோட ஃபுல் டைட்டில். ஜீன் பிராங்கஸ் லாயரோடது. இதுதான் கிராண்ட் நரேட்டிவ், மெட்டா நரேட்டிவ் அப்படின்றத பத்தி அவர் பேசியிருப்பார். டெத்துக்கும் மேல இருக்கிற மாதிரி ஒரு படிப்பு, இல்ல டெத்தை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டேர்ம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னல, இது ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சொல்லி கொடுத்தேன். Keynesian equilibrium. என்ன சார்? Keynesian equilibrium, ma'am. இல்ல, டெஃபினட்டா அதை நம்ம அதை பத்தி நான் பேசவே இல்லை. இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூட நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு போனேன். வித்தியாசமான ஹெக்லியன் ஸ்பிரிட், அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் கீழ ஜீன் பிரான்சிஸ் லயார்ட் வந்து எதை பத்தி பேசியிருக்காருன்னா ஹெகலியன் ஸ்பிரிட்டை பத்தி பேசியிருக்காரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் எனஃப். ஓகேவா, ஜீன் பிராங்கஸ் லயார்ட் அப்படின்னு பார்த்தா போஸ்ட் மாடர்ன் கண்டிஷன் ரிப்போர்ட் ஆன் நாலேஜ் 1979 பப்ளிஷ் இருக்கும். இதுல தான் மெட்டா நரேட்டிவ், கிராண்ட் நரேட்டிவ் பத்தி பேசியிருப்பாரு. டிஸ்கோர்ஸ் ஃபிகர் 1971. ஓகேவா, சோ ஹீகல் அப்படின்றது எதை பத்தி பேசுது அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்பிரிட் அப்படின்னா அது பேயை பத்தி பேசலாம். அவங்க அதை தாண்டி மைண்ட், ஐடியா அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேவா, சம்திங் இத்தரல் ஆர் டிட்டாச்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். இது என்னன்றத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் எனக்கு பண்ண தெரியல. பட் சம்திங் பியாண்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஹீக்லியன் ஸ்பிரிட்டை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹூ அமங் த ஃபாலோயிங் கால்ட் ஜான் ட்ரைடன் as a father of English criticism? அலெக்சாண்டர் போப்பா, ஜானத்தன் ஷிஃப்டா, சாமுவல் ஜான்சனா, சார்ல்ஸ் லாம்? ஜான் ட்ரைடனை பார்த்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்ற கமெண்ட்டை யார் பாஸ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போப்பா. போப்பு தாங்க. போப் இல்ல, சாமுவல் ஜான்சன். குழப்பதான் செய்யும். சரியா, போ படிச்சுக்கலாம். நம்ம போப் பார்க்கும்போது நான் சொன்னேன் கிளாசிக்ஸ் ஆஃப் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைடன் வந்து போப்பை பார்த்து கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இருக்கேன். ஞாபகம் இருக்கா அந்த லைன்?
கிளாசிக்ஸ் ஆஃப் கிரிட்டிக்ஸ்னு சொல்லி கிளாசிக்ஸ் ஆஃப் ஞாபகம் இருக்கு. அந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூடயே ட்ரைடனை பார்த்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி யார் கமெண்ட் பாஸ் பண்ணா அப்படின்னா சாமுவேல் ஜான்சன். சரியா? சோ இதுல அலெக்சாண்டர் போப்பை பத்தி நாம ஆல்ரெடி படிச்சிட்டோம். சாமுவேல் ஜான்சனையும் பார்த்தாச்சு. ஜானதன் ஷிஃப்ட்டை பத்தி பார்க்கவே இல்ல. அதனால ஜானதன் ஷிஃப்ட்டை மட்டும் தான் இதுல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ ஜானதன் ஷிஃப்ட் வந்து எந்த இயர்ல born ஆயிருப்பாரு அப்படின்னா 1667ல born ஆகி 1745ல டிமைஸ் ஆயிருப்பாரு. ஹி இஸ் அ ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இவரோட பென் நேம்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா லீமல் கலிவர், ஐசக் பிகஸ்டாஃப் அண்ட் எம்பி டிராப்பியர். இது எல்லாமே யாரோட பென் நேம் அப்படின்னா ஜானதன் ஷிஃப்ட்டோடது. கலிவர் அப்படின்னு பார்க்கும்போது தெரியும் அவர் கலிவர் டிராவல்ஸ் எழுதியிருப்பாரு. அதனால லீமல் கலிவர்னு வச்சிருப்பாரு. அப்புறம் ஐசக் பிகஸ்டாஃப் அப்படின்றது அவரோட பென் நேம். அப்புறம் எம்பி டிராப்பியர் அப்படின்றது அவரோட பென் நேம். ஓகேவா? இவரோட பேட்ரன் யாரு அப்படின்னு சொன்னா வில்லியம் டெம்பிள். ஜான் டன்னோட பேட்டர்ன் யாரு அப்படின்னா ராபர்ட் டியூரி. இது ரெண்டுமே வேற வேற ஸ்டேட்மெண்ட். நான் சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பக்கத்துல கொடுத்துருக்கேன். சரியா? பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா அவங்க படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் யார் ஹெல்ப் பண்ணிருப்பா, யார் கைட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜானதன் ஷிஃப்ட்டுக்கு வில்லியம் டெம்பிள் பண்ணிருப்பாரு. ஜான் டன்னுக்கு யார் பண்ணிருப்பா அப்படின்னா ராபர்ட் டியூரி. ஜஸ்ட் ரிமெம்பர், நான் பக்கத்துலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் பாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பேட்டர்ன் வேற, பயோகிராஃபர் வேற. ஆனா நிறைய இடத்துல நான் பேட்டர்ன் சொல்லி கொடுத்ததே இல்ல, பயோகிராஃபர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ யாரோட பயோகிராஃபர் யார் யாரு அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஹாரோல்ட் பிண்டருக்கு யாரு சொன்னோம்? யாருடா? பில்லிங்டன், மிக்கேல் பில்லிங்டன். ஓகேவா? இவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னா சார்ல்ஸ் பாயில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஜானதன் ஷிஃப்ட்டோட பர்சனல் லைஃப்ல 2 லவ் இருந்திருக்கும். ஓகேவா? முதல் லேடி லவோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ்தர் வேன் மியாக் அப்படின்றது அந்த கேர்ளோட நேம். அவங்க வந்து ஷார்ட்டா வனிசா அப்படின்னு சொல்லி நிக் நேம் சொல்லி ஜானதன் ஷிஃப்ட் வந்து கூப்பிடுவாரு. அதனால அந்த கேர்ளுக்காக என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னா கேட்னஸ் அண்ட் வனிசா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1726ல. அவரோட செகண்ட் லவ் யாரு அப்படின்னா எஸ்தர் ஜான்சன். அவங்கள நிக் நேம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டெல்லான்னு சொல்லுவாரு. அதனால ஜேர்னல் டு ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி 1766ல புக் எழுதிருப்பாங்க. இது ரெண்டுமே நெட் கொஸ்டின். எஸ்தருக்காக அவர் என்ன ஒர்க் எழுதினாரு அப்படின்றதையும் டேரக்டா நெட்ல கேட்டிருக்காங்க. எஸ்தர் ஜான்சன் வந்து ஷார்ட்டா அவர் என்னன்னு கூப்பிடுவாரு, ஸ்டெல்லான்னு கூப்பிடுவாரு. ஆனா ஜேர்னல் டு ஸ்டெல்லா யாரோட ஒர்க்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜானதன் ஷிஃப்ட்டோடது. சோ ஷிஃப்ட் அப்படின்னாலே 2 கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருந்தாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு பேட்டர்ன் இருக்கு, பயோகிராஃபர் இருக்கு, நிறைய பென் நேம் இருக்கு முக்கியமா. ஓகேவா? 3 பென் நேம் பார்த்திருக்கோம். தென் ஷிஃப்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா டேல் ஆஃப் டப் அப்படின்ற ஒர்க்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இட்ஸ் ரிலீஜியஸ் அலிகரி அப்படின்னு பாக்குறோம். 1704 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல நீங்க எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 கேரக்டர்ஸ் வருவாங்க. 3 கேரக்டர்ஸ்மே கிறிஸ்டியன்ல இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்டியன்லயே நிறைய உண்டு தெரியுமா? ஆர்சி, அப்புறம் கேத்தலிக்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டை வந்து ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டேல் ஆஃப் டப் இஸ் ரிலீஜியஸ் அலிகரி. இதுல 3 கேரக்டர்ஸ் வருவாங்க. பீட்டர், ஜாக், மார்டின். பீட்டர் வந்து ரோமன் கேத்தலிக், ஜாக் வந்து புரொட்டஸ்டன்ட், மார்டின் வந்து ஆங்கிலிக்கன். ஓகேவா? கிளியரா? இந்த 3 கேரக்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர் தாங்க. அடுத்தது பேட்டில் ஆஃப் புக்ஸ். பேட்டில் ஆஃப் புக்ஸ் ஆல்ரெடி காலேஜ் டைம்ல படிச்சிருக்கோம். இதுவும் 1704ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜானதன் ஷிஃப்ட் கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா டேல் ஆஃப் டப் கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆன இன்னொரு ஒர்க் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து பேட்டில் ஆஃப் புக்ஸ். சரியா? பேட்டில் ஆஃப் புக்ஸ் வந்து தனியா பப்ளிஷ் ஆயிருக்காது. டேல் ஆஃப் டப் கூட தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இருக்கு பாருங்க, பப்ளிஷ் அஸ் அ பார்ட் ஆஃப் அ டேல் ஆஃப் அ டப் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ தெரியணும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பப்ளிஷ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல்ல 2 கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி பேசணும். அப்புறம் பயோகிராஃபர் யாரு, பேட்டர்ன் யாரு, அவரோட பென் நேம்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சோம். 2 கேர்ள் ஃபிரெண்டுக்கும் நிக் நேம் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த இயர்ல அவர் ஒர்க் பப்ளிஷ் பண்ணாருன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பேட்டில் ஆஃப் புக்ஸ்ன்றது தெரியும். ஒரு லைப்ரரியில ஒரு ஸ்பைடரும் இதுவும் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்படிதானே? அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் புக்ஸோட ஸ்டோரி அப்படின்றது தெரியும். ஓகேவா? சோ அந்த பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படின்ற அந்த சண்டைக்குள்ள அவர் எப்படி போயிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட பேட்டர்ன் இருக்காருல வில்லியம் டெம்பிள், அவர் வந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. எஸ்ஐ அப்பான் த ஏன்ஷியன்ட் மாடர்ன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பஞ்சாயத்துக்கு தான் யார் வந்திருப்பா அப்படின்னா வில்லியம் வாட்டனும் சார்ல்ஸ் பாயிலும் ரிட்டன் ரிப்ளை எழுதியிருப்பாங்க. நீங்க எப்படி என்னோட மாஸ்டர் கிட்ட ரிப்ளை பண்ணி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் அதுக்கு ரிப்ளை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதின புக் தான் பேட்டில் ஆஃப் புக்ஸ். ஓகேவா? சோ எங்க இருந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வில்லியம் டெம்பிள் என்ன எழுதியிருக்காரு, எஸ்ஏ அப்பான் த ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன்ட் லேர்னிங்கும் மாடர்ன் லேர்னிங்கும் கம்பேர் பண்ணி தலைவர் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்காக ஆப்போசிட் ரெஸ்பான்ஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னா வில்லியம் விட்டானோ, சார்ல்ஸ் பாயில், இவங்க 2 பேருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அதனால பஞ்சாயத்துக்குள்ள எவர் இறங்கி வந்துருப்பாரு, என்ன எழுதுவாருன்னா பேட்டில் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுவாரு. இதுதான் ஃபைனல் வேர்ட்ஸ். அந்த பஞ்சாயத்தோட முடிவு என்ன அப்படின்னு சொன்னா பேட்டில் ஆஃப் புக்ஸ் தான் அந்த பஞ்சாயத்து வந்து முடியும். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அது எந்த லைப்ரரியில நடந்துச்சு, அது எங்க லொகேட் ஆயிருக்கு, அங்க மாடர்னை வந்து யார் ரெப்ரசென்ட் பண்றா, ஏன்ஷியன்ட் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்றா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ பேட்டில் பிட்வீன் த புக்ஸ் இந்த கிங்ஸ் லைப்ரரி. எந்த லைப்ரரியில பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கிங்ஸ் லைப்ரரியில நடந்துட்டு இருக்கு. அது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா சென்ட் ஜேம்ஸ் பேலஸ்ல அது லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ கிங்ஸ் லைப்ரரினும் கேட்கலாம், இல்லைன்னா சென்ட் ஜேம்ஸ் பேலஸ்னும் கேட்கலாம். இது ரெண்டுல எதை கேட்டாலும்
ஆன்சர்ஸ் பாத்துக்கோங்க. சோ இது வந்து குவாரல வந்து சம்மரைஸ் பண்றது யார் பண்றா அப்படின்னா ஏசோப். ஏசோப் அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேம். ஓகேவா? சோ இந்த மாடர்னை யார் ரெப்ரசென்ட் பண்றா அப்படின்னு சொன்னா ஸ்பைடர். ஏன்ஷியன்ட் யார் ரெப்ரசென்ட் பண்றா அப்படின்னு சொன்னா பி. ஓகேவா? சோ ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுதா, எம்டியான பிளேஸ்ல தான் வெறுமனையா அது வந்து வெப்ப வந்து பின்னிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பி வந்து என்ன பண்ணுது, நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகிற ஹனி வேக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுதான் எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் தான் பெருசு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. சரியா? சோ பி தான் வந்து பெருசுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதுல ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட் அப்படின்ற இந்த லைன் வந்து வரும். இது வந்து ஃபேமஸ் சிம்பிள்ஸ். பொயட்ரி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்வீட்டாவும் இருக்கணும் as well as டிலைட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட் வந்து யார் அட்டர் பண்ணா, பொயட்ரியை பத்தி யார் இந்த லைன் சொன்னான்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அது வந்து ஜானத்தன் ஷிஃப்ட் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொயட்ரியை பத்தி ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. பிளேட்டோவை பார்த்தா அவருக்கு பொயட்ரியே பிடிக்காதுன்னு பாரு. அரிஸ்டாட்டல் பொயட்ரி பத்தி ஒன்னு சொல்லியிருப்பாரு. ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி, இல்ல ஆர்ட் ஆஃப் இமிடேஷன் சொல்லி அரிஸ்டாட்டல் சொல்லியிருப்பாரு. ட்வைஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்லியிருப்பாரு. அப்புறம் அதே மாதிரியே பொயட்ரி பத்தி ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொன்னா ஜானத்தன் ஷிஃப்ட் சொல்லியிருப்பாரு. மேத்யூ ஆர்னால்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா இட் ஷுட் டீச் பண்ணணும். நமக்கு ஏதாவது ஒரு மாரல் எத்திக்ஸ் வந்து நான் அதை டீச் பண்ணணும்னு சொல்லி மேத்யூ ஆர்னால்ட் சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி பொயட்ரி பத்தி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. அதையும் கேட்பாங்க. புரியுதா இல்ல வேகமா போறேன்னா? புரியுதுங்க. புரியுது. ஓகேவா? ஸ்வீட்னஸ் அண்ட் டிலைட் அப்படின்னு சொல்லி பொயட்ரி பத்தி யார் சொன்னா அப்படின்னு சொன்னா ஜானத்தன் ஷிஃப்ட் தான் சொல்லியிருப்பாரு. சோ பேட்டில் ஆஃப் புக்ஸும் டேல் ஆஃப் டப்பும் பார்த்தாச்சு. ரெண்டுமே 1704 பப்ளிகேஷன். டப்ல வந்து 3 கேரக்டர்ஸ் வருவாங்க. 3 பேருமே கிறிஸ்டியானிட்டில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணி வருவாங்க. பேட்டில் ஆஃப் புக்ஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. யார்ட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னா வில்லியம் டெம்பிள்ல. யார் ரிப்ளை எழுதுனால வில்லியம் மொட்டானோ சார்ல்ஸ் பாயில்ஸும். ஓகேவா? அடுத்து டிராப்பியர் லெட்டர். டிராப்பியர் லெட்டர் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. 1724ல ஒரு பேம்ப்ளெட். இட்ஸ் 7 பேம்ப்ளெட்ஸ். ஓகேவா? என்ன பெண்ணேம் கீழே எழுதியிருப்பாருன்னா எம்பி டிராப்பியர் அப்படின்றது கீழே எழுதியிருப்பாரு. இதுல எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கொடுத்திருப்பாரு அயர்லாந்துக்காக. எதுக்குன்னா அயர்லாந்து வந்து என்ன பண்றதா இருப்பாங்கன்னா காப்பர் காயினேஜ் இருக்குல்ல, துட்டு காயின் இருக்குல்ல, அதை வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றதா இருக்கும் காப்பர்ல வந்து. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பப்ளிக் ஒப்பீனியன்ல தான் பாஸ் பண்ணிருப்பாரு. சோ பப்ளிக்கா அது வந்து பாஸ் பண்றோம் அப்படின்றதுனால அவர் பென்னேம்ல தான் எழுதியிருப்பாரு. எம்பி டிராப்பியர் அப்படின்ற பென்னேம் கீழே தான் அந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்புறம் கலிவர்ஸ் டிராவல். கலிவர்ஸ் டிராவல் வந்து 1726ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். இஸ் a ப்ரோ சட்டையர். ஓகேவா? இது வந்து சட்டையரான்னு கேட்டாங்க அப்படின்னா ஆமா கலிவர்ஸ் டிராவல் வந்து சட்டையர் தான். நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது சின்ன பசங்க கதைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஒரிஜினலா பார்த்தா இட்ஸ் a பொலிட்டிக்கல் சட்டையர். ஓகேவா? 4 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. லீமல் கலிவர் வந்து இந்த கதை இந்த வாயேஜ் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே அவன் வந்து முக்கியமா என்ன ப்ரொஃபஷன்ல இருந்திருப்பான் அப்படின்னா சர்ஜனா இருந்திருப்பான். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லீமல் கலிவர் அப்படின்ற ப்ரொட்டகனிஸ்ட் வாயேஜுக்கு போறதுக்கு முன்னாடி செயலரா மாறுறதுக்கு முன்னாடி அவன் என்ன ப்ரொஃபஷன்ல இருந்திருப்பான் அப்படின்னா அவன் வந்து சர்ஜனா இருந்திருப்பான் அப்படின்ற பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ 4 புக்ஸோட டைட்டில் மட்டும் தெரியணும். வாயேஜ் ஆஃப் லில்லிபுட், வாயேஜ் ஆஃப் பிராட்டாங்க, வாயேஜ் ஆஃப் லபூட்டா, அப்புறம் வாயேஜ் ஆஃப் ஹார்னம்ஸ் அப்படின்னு சொல்லி. சோ இது நாளையுமே டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைட்டில் என்னன்றதை கேட்பாங்க. சரியா? இதுல யார் யார் எதுல வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. லில்லிபுட் அப்படின்னா லில்லியா இருப்பாங்க, குட்டி குட்டியா இருப்பாங்க, டைனி மேன் எல்லாம் உள்ள இருப்பாங்க. பிராடிடாங் அப்படின்னு சொன்னா ஜெயின்ஸா இருப்பாங்க. வாயேஜ் ஆஃப் லபூட்டால எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபிளையிங் ஐலாண்ட், கல்லுலாம் ஜாக்கி சான்ல வர்ற மாதிரி பறந்துட்டு இருக்கும் மேல. அதுல இருந்து சயின்டிஸ்டும் பிலாசபர்ஸும் இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வாயேஜ் ஆஃப் ஹனி ஹோம்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஹார்சஸ் வந்து பேசும். ஓகேவா? ஹார்சஸ் வந்து டாக்கிங் ஹார்சஸ் வந்து இருக்கும். அந்த டாக்கிங் ஹார்சஸ் வந்து ஹியூமன்ஸ் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா யாகூஸ் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஹியூமன்ஸ் இப்போ ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல எல்லாமே குதிரை தான் இருக்கு. குதிரை எல்லாமே பேசி நார்மலா குடும்பத்த நடத்திட்டு இருக்கு. அப்ப புதுசா ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு உள்ள வரான் அப்படின்னா, நம்மள விசித்திரமா தானே ஏலியன் மாரி தானே பார்ப்பாங்க. நம்ம தான் ஹியூமன்ஸ். பட் ஸ்டில் அவங்களுக்கு நம்ம வந்து ஏலியன்ஸ் தானே. சோ அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க என்னன்னு சொல்லி ரிசெம்பிள் பண்ணுவாங்க அப்படின்னா, யாகூஸ் அப்படின்னு சொல்லி ரிசெம்பிள் பண்ணுவாங்க. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாகூஸ் அப்படின்ற வேர்ட. கிளியரா? எஸ் மேம். கிளியருங்க. கிளியர். இதுல ஒரு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாயேஜ் ஆஃப் லபூட்டால வந்து லபூட்டா அப்படின்ற பிளேஸ்ல இருந்து அவன் நிறைய இடத்துக்கு போவான். ஓகேவா? லீமல் கலிவர் வந்து நிறைய இடத்துக்கு போவாங்க. அது ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அந்த பலனி பரி அப்புறம் லுகன் அப்படின்னு இருக்குல்ல, அதுல ஒரு இடம் ஜப்பான்னு வரும். உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல ஜப்பான் இருக்கும். நம்ம அதை பார்த்ததும் ஜப்பான்னு சொல்லி வரவே வராது. ஜப்பான் வந்து அதுல கொடுத்துக்கவே மாட்டாங்க. ஜப்பான் இப்ப இருக்கிற இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எலிமினேட் பண்ணிடக்கூடாது. அவன் போன இடத்துல எதுவும் இருக்கும் அப்படின்னா ஜப்பானும் இருக்கும். ஓகேவா? தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்றேன். மீதி எல்லாம் புரியாத வார்த்தையாவே இருக்கும். அப்ப இதெல்லாம் உண்டுன்னு நீங்க கெஸ் பண்ணி சொல்லிடுவீங்க. ஆமா உண்டு. ஏன்னா அதுல வர ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுவும் கஷ்டமா தான் இருக்கு. டெஃபினட்டா அப்ப இதெல்லாம் வரும்னு. ஆனா ஜப்பான்னு வரவும் நீங்க என்ன நினைப்பீங்க? ஜப்பான் வந்து வராது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஜப்பான் வந்து உள்ள உண்டு. சரியா? கிளியர் தானே? ஏன் அந்த பாயிண்ட் அழுத்தி சொல்றேன்னு? எஸ் மேம். எஸ் கிளியரா? கிளியருங்க. கிளியர். தென் முடிஞ்சிச்சு.
அவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தா ஷார்ட் வியூ ஆஃப் பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் அயர்லாந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் மாடஸ்ட் ப்ரொபோசல் நெட் கொஸ்டின் 1729 பப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் எல்லாரும் குழந்தைய வந்து பெத்துக்கிறாங்க, ஆனா ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டேங்காங்க. ப்ராவர்ட்டியில தான் அவங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி வச்சுக்கிறதுக்கு நீங்க எதுக்கு நீங்க வந்து வாழ்றீங்க, எதுக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க, இதுக்கு பெட்டர் வந்து நீங்க குழந்தைங்களே குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதனாலதான் யங் ஐரிஷ் சில்ட்ரன் மஸ்ட் பி ஃபேட்டன்ட் அண்ட் சோல்டு ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லி அவர் மீன் பண்ணியிருப்பாரு. சோ எதுல வந்து குழந்தைங்களை வெட்டி சாப்பிடலாம், இதுக்கு நீங்க பெசாட்டி இப்படி இருக்கிறதுக்கு, இப்படி புவர்ல அவங்களை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு அவங்களை வந்து பெற்றிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் எதுல கேட்டிருப்பாருன்னா மாடஸ்ட் ப்ரொபோசல்ல கேட்டிருப்பாரு 1729. இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா preventing the children of poor people from being a burden to their parents and making them beneficial to the public. ஓகேவா? சோ ஜுவினியல் சட்டையர் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஜுவினியல் அப்படின்னா ஹார்ஷ் சட்டையர் அப்படின்னு சொல்றோம். சட்டையரே ஆல்ரெடி ஹார்ஷா தான் இருக்கும். ஜூனியல் சட்டையர் இன்னும் எப்படி இருக்குமா, இன்னும் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அதனால ஜூனியல் சட்டையர் அப்படின்னா அது ஒரு ஜான்ரா, இட் இஸ் ஹார்ஷ் சட்டையர் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேவா? அதனால ஐரிஷ் பீப்புள்ஸ் வந்து கேனிபல்ஸ் சொல்லியிருப்பாரு. கேனிபல்ஸ் என்ன பண்ணும், ஹியூமன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க, அவங்கள தான் நம்ம கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால அவங்க குழந்தைய நீங்க பெசடி குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாடஸ்ட் ப்ரொபோசல் கீழே ஷிஃப்ட் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. புரிஞ்சுச்சா? தெரிஞ்சுக்கோ. பேலன்ஸ் டிராவலும் சரி, மாடஸ்ட் ப்ரொபோசலும் சரி 26-29. ஓகேவா? 3 இயர்ஸ் கேப்ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1726 1729 இதுக்கெல்லாம் இயர் தெரியணும். ஓப்பனிங்ல அவரோட கதை எதுல ஆரம்பிக்குதுன்னா 1704ல ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு ஒர்க்குமே 1704. ஒன்னு வந்து ரிலீஜியஸ் பத்தி, இன்னொன்னு வந்து புக் வந்து சண்டை போட்டுக்குச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் 2 லேடி லவ், பேட்டர்ன் யாரு, பயோகிராஃபர் யாரு, அவர் வந்து ஐரிஷ் ரைட்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிக்நேம் என்ன, வனிசா, ஸ்டெல்லா அப்படின்றத பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் ஷிஃப்ட். புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இந்த ஒரு கொஸ்டினோட வேண்டாம். ஓகேவா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் philosophers theorists in a correct chronological order of birth. இவங்களோட இயர் எல்லாம் படிச்சுட்டு போக முடியாது. ஓகேவா? இதுல வேணா மிக்கேல் பக்தினோடதையும் ரொலான் பாத்தஸோடய நம்ம படிச்சிருந்திருக்கலாம். பட் ரிமைனிங் இருக்கிறவோட பர்த் பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா அது வந்து பெரிய வேலை. சோ சம்டைம்ஸ் கொஸ்டின் இப்படி இருக்கும், கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? முதல்ல இவங்க கிட்ட நமக்கு என்னென்ன தெரிஞ்ச பாயிண்ட் இருக்கு நான் கொஸ்டின் கேட்கறேன். அதுக்கப்புறம் we will move on to the chronological order. சைமன் டி வூ அப்படின்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் யாரு, ஆள் யாரு? Paul Sartre. ஜீன் பால் சார்ட்டர். எந்த இயர்ல டிக்ளைன் பண்ணிருப்பாரு நோபல் பிரைஸ் வேணாம்னு சொல்லி? நைன்டீன் 57. 64. ஓகே 1964ல எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டிக்ளைன் பண்ணிருப்பாருன்னு பாக்குறோம். தென் இவங்களோட ஒர்க் என்ன பார்த்தோம்? செகண்ட் செகண்ட் செக்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுவும் அர்தர் மில்லரோட ஒர்க்கும் ஒரே விஷயம் சொன்னேன். 1949. எஸ் 1949. இவ்வளவுதான் சைமன் டி ஒர்க் பார்த்தோம். ஜீன் பால் சாட்டர்ன் பார்க்கப்போ 3 பேர் ஒரே டைட்டில் எழுதியிருப்பாங்கன்னு சொன்னல, ஏடி ஹோப், தாமஸ் பைன். தென் இவர் ஒரு டெட்ராலஜி எழுதியிருப்பாரு, இன்கம்ப்ளீட் டெட்ராலஜி. என்ன டேர்ம், என்ன ஒர்க் அது? ஏஜ் ஆஃப் ரீசன் ஞாபகம் இருக்கா? ஜீன் பால் சார்ட்டரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளைஸ்னு ஒரு ஒர்க் பார்த்தோம், வால்னு ஒன்று பார்த்தோம், நாசியான்னு ஒன்று பார்த்திருப்போம். அதே மாதிரி ஏஜ் ஆஃப் ரீசனும் இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? அது வந்து இன்கம்ப்ளீட் டெட்ராலஜி கீழே ஒன் ஆஃப் த ஒர்க்கா ஏஜ் ஆஃப் ரீசன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்ற டைட்டில் யார் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஏடி ஹோப் வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டர், தாமஸ் பைன் எழுதியிருப்பாரு. தாமஸ் பைன் எதை ஒட்டி வருவாரு அப்படின்னா அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஒட்டி வருவாரு. இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். அடுத்து வால்டர் பெஞ்சமின். வால்டர் பெஞ்சமினோட டேர்ம் என்ன ஞாபகம் இருக்கா? வால்டர் பெஞ்சமினோட டேர்ம் என்ன அப்படின்னா ஆரா. ஓகேவா? AURA. ஆரா அப்படின்னா எனர்ஜின்னு படிச்சிருக்கோம் நம்ம யோகால. ஆரா. ஓகேவா? அப்புறம் ஜீன் பாடிலார்ட். ஜீன் பாடிலார்டோட டேர்ம் என்ன? அவரோட ஒர்க் ஏதாவது ஞாபகம் இருக்கா? 2 ஒர்க் தான் படிச்சோம். ஒன்னு வந்து 81ல பப்ளிஷ் ஆயிருக்கும், இன்னும் அடுத்தது 91ல. ரெண்டும் தொடர்ந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். காப்பி ஆஃப் சம்திங், ஃபர்ஸ்ட் காப்பி. காப்பினா என்ன சொல்லி கொடுத்த? காப்பி, இமிடேஷன். சிமிக்ருலா அண்ட் சிமுலேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. சிமிக்ருலா அண்ட் சிமுலேஷன் வந்து ஜீன் பால்டரோட ஒரு டேர்ம். ஓகேவா? அப்புறம் கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ். ஹைப்பர் ரியாலிட்டி. ஹைப்பர் ரியாலிட்டி அப்படின்றது ரியாலிட்டி எது அப்படின்றதே டோட்டலா மறைஞ்சு போயிடும். அத்தனை தடவை காப்பி ஆஃப் ஆயிருக்கும். ஸோ ஜீன் பாடிலார்ட் அப்படின்னாலே காப்பி தான் ஞாபகம் வரும். சிமிக்ருலா அண்ட் சிமுலேஷன் 1981 பப்ளிகேஷன். த கல்ஃப் வார் டிடன்ட் டேக் பிளேஸ் 1991 பப்ளிகேஷன். ஹைப்பர் ரியாலிட்டி அப்படின்றது அவரோட டேர்ம். ஓகேவா? பக்தின் அப்படின்னாலே டேர்ம் என்ன பார்த்திருக்கோம்?
பக்தியா இருக்கணும். Chronotype. Heteroglosia. கரெக்ட் தான். குரோனோடைப் அவரோட தான். நீங்க என்ன சொன்னீங்க? Heteroglosia. ஹெட்ரோக்ளோஷியா, டயலாஜிசம் இது எல்லாமே வந்து மிக்கேல் பக்டினோட டேர்ம் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ரொலாண்ட் பாத்தஸ் அவர் வந்து எந்த ஒர்க்குக்கு கீழே ரெஸ்லிங் கேம் பத்தி பேசியிருப்பாரு? Mythologies. கரெக்ட். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஞாபகம் இருக்கா? 1957. ஓகேவா? ரொலாண்ட் பாத்தஸோட ஒர்க் வந்து பார்க்கும்போது 1957 அப்படின்னு பாக்குறோம். தென் அவரோட டெத் ஆஃப் த ஆத்தர் 1967. எஸ் 1967. ஓகேவா? ரொலாண்ட் பாத்தஸ் தான் ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இவ்வளவு நேரம் இந்த ஆத்தர்ஸ் பத்தி சொன்ன டேர்ம் எல்லாம் ரிமெம்பரா? Yes, ma'am. இப்போ Yes, இயர்ஸ் ma'am. பார்த்தலாம். ஓகேவா? யார் யார் எப்பப்ப பிறந்தாங்க. எனக்கும் நானும் கெஸ் பண்ணி பார்த்தேன். என்னால பண்ண முடியல. சைமன் டிபோ வந்து 1908ல பிறந்திருக்காங்க. வால்டர் பெஞ்சமின் வந்து 1892ல பிறந்திருக்காரு. அப்புறம் ஜீன் பாட்லர் வந்து 1929ல பிறந்திருக்காரு. மிக்கேல் பக்டின் வந்து 1985ல பிறந்திருக்காங்க. ரொலாண்ட் பாத்தர்ஸ் வந்து 1915ல பிறந்திருக்காங்க. ஓகேவா? இதுல வயசான ஆளு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வால்டர் பெஞ்சமின் கெஸ் பண்ணவே இல்ல. நான் வால்டர் பெஞ்சமின் புது ஆளுன்னு நினைச்சேன். பட் ஹீஸ் அ ஓல்டு ஒன். 1892லே பிறந்துட்டாரு. மிக்கேல் பக்டின் தான் அடுத்தது 1895ல பிறந்திருக்காரு. ஓகேவா? ரொலாண்ட் பாத்தர்ஸ் வந்து 1915. எனக்கு இப்போ இதுல நீங்க எல்லாத்தையும் படிக்க வேணாம். எனக்கு படிக்க வேண்டியது மிக்கேல் பக்டினோட இயர் 1895ல அவர் born ஆனாரு அப்படின்றது தெரியணும். ரொலாண்ட் பாத்தர்ஸ் 1915ல born ஆனாரு அப்படின்றது மட்டும் தெரியணும். ஓகேவா? அது 2 இயர் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. மிக்கேல் பக்டின் வந்து 1895 895 ரொலாண்ட் பாத்தர்ஸ் வந்து 1915. ஓகேவா? 1915 டெரிடா வந்து 1930ல பிறந்திருப்பாரு. அதுக்கு பாதியில ரொலாண்ட் பாத்தர்ஸ் பிறந்தாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1915. ஓகேவா? இப்ப சைமன் டி பூவா அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அவரோட பார்ட்னர் வந்து ஜீன் பால் சார்ட்டர் டிக்ளைன் பண்ணிருப்பாரு 1964ல. த ஏஜ் ஆஃப் ரீசன் நான் அடிக்கடி கேட்க மறந்து போகுது. எனக்கு படிக்கணும் இந்த ஒர்க்கை. REASON ஏஜ் ஆஃப் ரீசன். ஓகேவா? தென் சைமன் டிவோட ரிமைனிங் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தா நான் செகண்ட் செக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை படிச்சுக்கோங்க. ஷீ இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபெமினிஸ்ட் ரைட்டர். ஷீ கேம் டு ஸ்டே, ஆல் மென் ஆர் மார்டல், மேன் ரியன்ஸ் இது எல்லாமே வந்து சைமன் டிவோட ரிமைனிங் ஒர்க்ஸ். எனக்கு இதுக்கெல்லாம் இயர் படிக்க வேணாம். ஆனா ஒர்க் எல்லாம் அவங்களோடதுன்னு தெரியணும். ஷீ கேம் டு ஸ்டே, ஆல் மென் ஆர் மார்டல், மேண்டரியன்ஸ் இது எல்லாமே அவங்களோட ஒர்க் அப்படின்றது தெரியணும். வால்டர் பெஞ்சமின் அப்படின்னா டேர்ம் வந்து ஆரா. ஓகேவா? இவர் ஆர்கேட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து நெட் கொஸ்டின். இவரோட அன்பினிஷ்ட் எஸ்ஸே எதுன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆர்கேட்ஸ் ப்ராஜெக்ட். இவரோட ஒரே ஒரு ஒர்க் தான் படிக்க சொல்றேன். The work of art in the age of mechanical reproduction அப்படின்றது. ஓகேவா? So work of art in the age of mechanical reproduction வால்டர் பெஞ்சமினோட ஒர்க். அப்புறம் ஜீன் பாடிலார்ட் அப்படின்னா சிமக்ரலா அண்ட் சிமுலேஷன் 1981. அப்புறம் கல்ஃப் ஃபார் டிடன்ட் டேக் பிளேஸ் 1991. ஹைப்பர் ரியாலிட்டி அவரோட டேர்ம். இது எல்லாமே ஜீன் பாடிலார்டோடதுன்னு பார்க்குறோம். அப்புறம் மிக்கேல் பக்டின் ஷீ இஸ் அ ரஷ்யன் ரைட்டர்னு தெரியும். கான்செப்ட்னு பார்க்கும்போது டயலாஜிசம், பாலிஃபோனி, கார்னிவலஸ்கியூ, ஹெட்ரோக்ளோஷியா, கல்ச்சரல் ப்ரோசைக். ஓகேவா? கல்ச்சரல் பொயட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி யார் பேசியிருப்பா? யார் அந்த டேர்ம் காயின் பண்ணிருப்பா? கல்ச்சரல் பொயட்டிக்ஸ். அவர் கூட நியூ ஹிஸ்டாரிசம் பேசியிருப்பாரு. இது வந்து கல்ச்சுரல் ப்ரோசைக். PROSAIC. நான் என்ன கேட்கறேன்? கல்ச்சுரல் பொயட்டிக் யாரோடதுன்னு கேட்கறேன். அவர் தான் நியூ ஹிஸ்டாரிசம் அப்படின்ற டேர்மையும் காயின் பண்ணிருப்பாரு. Greenbelt. ஸ்டீஃபன் கிரீன்பால்ட். ஓகேவா? பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. கல்ச்சுரல் ப்ரோசாக் வேற, கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் வேற. ஓகேவா? பக்தினோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோட்டோவஸ்கி ஆர்ட், ராப்லஸ் அண்ட் வேர்ல்டு இது இயரோட தெரியணும். 1968 அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டோட்டோவஸ்கிஸ் பொயட்டிக்ஸ் அதுல வந்து பாலிஃபோனி பத்தி பேசியிருப்பாரு. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். டயலாஜிக் இமேஜினேஷன் 4 எஸ்ஏஸ் எழுதியிருப்பாரு. இந்த 4 டைட்டில் என்ன வரும்? நாவல்ன்ற வேர்ட் வரும்னு சொன்னேன். இவரோட டேர்ம்ஸ் வந்து டயலாஜிசம், ஹெட்ரோக்ளோஷியா, குரோனோடோப் இது எல்லாமே இதுக்கு தான் பேசியிருப்பாங்க. எபிக் அண்ட் நாவல், ப்ரீ ஹிஸ்டரி ஆஃப் நாவல்டிக் டிஸ்கோர்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் டைன் அண்ட் ஆஃப் குரோனோடோப் இந்த நாவல், டிஸ்கோர்ஸ் இந்த நாவல். ஓகேவா? இது எல்லாமே வந்து டயலாஜிக் இமேஜினேஷன் அப்படின்ற ஒர்க்கு கீழே அவர் பேசியிருக்காரு. இவரோட ப்ராப்ளம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராடனிசம், மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ். அப்ப மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் யார் ஒர்க் எழுதியிருப்பா? 1977ல மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர். மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் யார் எழுதியிருப்பாடா? 1977 பப்ளிகேஷன். Raymond Williams. கரெக்ட். ரேமன் வில்லியம்ஸ். சரியா? சோ மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா யார் இவரு? பேரே மறந்து போச்சு சட்டுன்னு. பக்தின். ஓகேவா? பக்தின் வந்து மார்க்சிசம் அண்ட் பிலாசபி ஆஃப் லாங்குவேஜ் எழுதியிருப்பாரு. மார்க்சிசம் அண்ட் லிட்ரேச்சர் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ரேமன் வில்லியம்ஸ். ஓகே, இதோட நான் வைண்ட் அப் பண்றேன். நெக்ஸ்ட் செஷன் வந்து ரொலாண்ட் பாத்தர்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். Thank you, ma'am. தேங்க்யூ Thank சார். you.